இந்தியாவை எடுத்துக்கிட்டா தங்கத்திற்கும் மக்களுக்கும் உள்ள பந்தம் கொஞ்சம் நஞ்சமில்ல. பிரிக்க முடியாதது அப்படின்னா அது தங்கமும் இந்தியர்களும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது ஒரு சாதாரண பொருள் இல்லை. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு சின்ன பெட்டியிலேயாவது தங்கம் இருக்கும். ஆனா இப்போ ஒரு புதிய விவாதம் எழுந்திருக்கு. நாட்டுல நிறைய பேர் தங்கம் வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தானே நினைக்கிறாங்க. இந்த எண்ணத்திற்கு தான் கோடாக் நிறுவனத்திலிருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வந்திருக்கு. அவர்களே ஒரு நீண்ட ஆய்வு பண்ணி தங்கம் நகையாக வாங்குறப்போவே நஷ்டம் ஆரம்பமா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. இது கேட்ட உடனே கொஞ்சம் ஆச்சரியமா தோணலாம். ஆனா அவர்கள் சொல்றத கவனமா கேட்டால்தான் அதுல உண்மை என்ன இருக்குன்னு தெரியும். தங்கத்தை நகையாக வாங்குறப்போ செய்கூலி, சேதாரம், வடிவமைப்பு, செலவு, கற்கள் சேர்ந்ததுனால வர கூடுதல் விலை இவ்வளவு எல்லாம் ஒன்றாக சேரும்போது நம்ம ஆக்சுவல் தங்கத்தின் நிறைய மதிப்பு குறையுது. பார்த்தாலே தங்கத்தை கிலோவில் என்ன விலைன்னு இருந்தாலும் நகை வடிவத்திற்கு வந்ததும் அந்த விலை மாறிதான் போகுது. நகையை மீண்டும் விற்கிறப்போ இந்த கூடுதல் தொகை எதுவுமே திரும்ப வர போறதில்லை. அதனால தான் நிபுணர்கள் சொல்றாங்க, நகை என்பது அழகு, ஆனா முதலீடு அல்ல அப்படின்னு. இந்தியா தான் உலகிலேயே அதிகம் தங்கம் வாங்குற நாடு அப்படின்னும், ஆனா அந்த தங்கம் எங்க போகுது? வீட்டு லாக்கர், வங்கி லாக்கர், பெட்டக மாதிரியான இடங்களுக்கு தான். மட்டுமில்லாம இப்போ நம்ம அப்பா, அம்மா, பாட்டி எல்லாருடைய விரல்களையும் காது, கழுத்துலையும் அமைதியாதானே இருக்கு. இப்படி நிறைய கோடி மதிப்புள்ள தங்கம் வீடுகளுக்குள்ள இருந்தாலும் அது உண்மையிலேயே ஒரு முதலீட்டு பயணம் கிடைக்காம சும்மா இருக்குது. இது ஒரு நாட்டு பொருளாதாரத்திற்கும் ஏற்றதல்ல. அதாவது இவ்வளவு தங்கம் உள்ளே அடைஞ்சு கிடப்பது நல்லதல்ல அப்படின்னு கூட நிபுணர்கள் சொல்றாங்க. அவர்கள் பார்வையில பார்த்தா தங்கம் வாங்குறது தவறில்லை, ஆனா அதை இன்னும் கொஞ்சம் கூட புத்திசாலித்தனமா வாங்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. தங்கம் வாங்குறது வேண்டாம் அப்படின்னு சொல்லல, நகையா வாங்குறத மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா தங்க மதிப்பு கூடிக்கிட்டே போகுது. அது நம்ம நாட்டுல கடந்த 15 ஆண்டுகளா 1-2% இல்ல, ரொம்பவே அதிக அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனா அந்த வளர்ச்சியை நம்ம நகைகளுக்கு பொருத்தமா பார்த்தோம் அப்படின்னா குறைவுதான். ஏன்னா நகையோட சேர்ந்த செலவுகள் தங்கத்தின் வளர்ச்சியை தூக்கி சாப்பிடுறது போல இருக்கிறதால இந்தியா முழுக்க தங்கம் வாங்குற கலாச்சாரம் குறையும்னு நிபுணர்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா அது நம் ரத்தத்தில் கலந்த நம்பிக்கை. ஆனாலும் கொஞ்சம் மாற்றமும் வரணும் என்பதுதான் அவர்களோட எதிர்பார்ப்பு. தங்கம் வாங்குறது என்றால் அதை தூய தங்கமாக வாங்கினால்தான் வளர்ச்சி நம்ம கைக்கு வந்து சேரும் அப்படின்றது நம்பிக்கை. நகையா வாங்குறது அழகுக்கு மட்டும்தானே உதவும். வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறது ஒரு விதமான நிம்மதிக்கு தான் உதவும். ஆனா முதலீடு என்ற நோக்கத்திற்கு அது சரியான பாதை கிடையாது. இந்த கருத்தை எல்லாருக்கும் ஏற்றிருக்கணும் என்பதில்லை. வீட்டில் பெரியவர்கள் இதை கேட்டா எதுக்காக நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேள்வியும் கேட்பாங்க. ஆனாலும் அதுல கொஞ்சம் உண்மை இருக்கத்தான் செய்யுது. தங்க நகை வடிவத்தில் இருக்கும் வரை அதன் வளர்ச்சி நமக்கு முழுமையாக கிடைக்காது. சற்று மாற்றி யோசித்து தூய தங்கமா சேமிச்சா கொஞ்சம் கூடுதல் பலன் கிடைக்கும். இருப்பினும் இறுதி முடிவை எடுப்பது ஒவ்வொருவருடைய சூழ்நிலை, விருப்பம், வசதியை பொறுத்த விஷயம்தான். யாரும் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. தங்கத்திற்கும் நம்ம மனசுக்கும் உள்ள பந்தம் ஒரு நாள்ல மாறப்போறது இல்லை. ஆனா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது பயன்தான். கடைசியா இங்க சொல்லப்பட்டது ஒரு பொதுவான விளக்கம் மட்டுமே. தங்கம் வாங்குவது, சேமிப்பது அல்லது பணம் முதலீடு செய்வது போன்ற விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு முன் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளையும் பொருளாதார நிலைமையையும் அபாய வாய்ப்புகளையும் கருத்தில் கொண்டு நிபுணர் ஒருவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது. எப்பவுமே பாதுகாப்பானதும் கூட.